உங்களை சுத்திகரித்து உங்களை குணமாக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு தேவை. குப்பைகள், அவசியமில்லாத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் ஆசைகள் உங்களை கரைப்படுத்தக்கூடிய காரியம். ஆண்டவரே என்னை சுத்தம் பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. சுகம் தேவையாக இருக்கலாம். அவனுக்கு ஒரு விடுதலை வேணும், சுகம் வேணும், என் சரீர வியாதியை மாற்றுங்கன்னு சொன்னால் அன்றைக்கு தேவாலயத்தில் எல்லாருடைய நோய்களையும் மாற்றின ஆண்டவர் உங்களுடைய சகல வியாதிகளை மாற்றுவார். இப்போ வலதுகரம் வைத்துங்க. ஆண்டவரே, உண்மை சுமக்கிற ஒரு கழுதையாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். யார் யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்குள்ள நீர் வாசம் பண்ணி அவங்க மூலமாக உண்மை வெளிப்படுத்தி காண்பியும். ஆண்டவரை சுத்திகரிக்கிற ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் அப்புறப்படுத்தும், பாவ சுபாவங்கள் குணங்களை அப்புறப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். எங்களை சுகமாக்குகிற தேவன். வியாதியோடு, வேதனையோடு, பலவீனத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை